நேற்று பார்த்தோம்னா 4-bit பைனரி ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 2 4-bit நம்பர்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும் இந்த பைனரி ஆர்டரில். ஸோ அடுத்த சர்க்யூட் பார்த்தோம்னா 4-bit பைனரி ஆர்டர் ப்ளஸ் சப்ராக்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சிஎன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அதாவது சர்க்யூட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போதே நம்மளால் ஒரு அடிஷன் பண்ணணுமா இல்லை சப்ராக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத சர்க்யூட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இதை தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது என்ன அடுத்து ஃப்ளிப்ஃப்ளாப் கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு மெமரி யூனிட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் அந்த ரேம் அந்த மாதிரி சர்க்யூட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம மற்ற ஹெச்எஸ்டி மாதிரி இல்லாமல் இது ஃபாஸ்ட்டாக இருக்கிற காரணம் அதுதான். ஸோ அதில் வந்து நம்ம ரீடர் இருக்கும். ஸோ அது போய் ரீட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில். ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப் ஆக்சுவலாக ஒரு பிட் இருக்குது. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளிப்ஃப்ளாப் சர்க்யூட் தான். ஸோ தென் இதை நம்ம வந்து அரேஸாக பில்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜ் ஒரு ரேம் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சிபியூக்கு சப்போர்ட்டிங்காக ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராசஸருக்கு பக்கத்தில் இருக்கும். அதாவது ஏஎல்யூக்கு பக்கத்தில் வந்து ஸோ ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். தென் கேஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜஸும் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் வந்து ப்ராசஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்கு ஸோ ரேம்லேருந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டரில் நம்ம வேல்யூஸை லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஓஎஸ் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேப்பில் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் எல்லாரும் விண்டோஸ் வச்சுருப்பீங்க, விண்டோஸ் லினக்ஸ். ஸோ மொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே ஒரு ஓஎஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதுக்காக ஒரு ஓஎஸ் தேவைப்படுது? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை யாராவது ஷேர் பண்ணுங்க. யாராவது ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு ஓஎஸ் வந்து எதுக்காக தேவைப்படுது? ஸோ அது என்ன மாதிரி யூஸ் பண்ணும்? ஸோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அது ப்ரொவைட் பண்ணுது ஓஎஸ்? டு இன்டகிரேட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன் பிட்வீன். ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? Okay, interface between user and a hardware system. Okay, right. Function the hardware. ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம் எல்லாமே வந்து இந்த ஓஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எதுக்காக இப்போ நமக்கு ஒரு ஓஎஸ் தேவைன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளால் எல்லா விஷயத்தையும் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பண்ண முடியும், பட் அது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வேஸ்ட். ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு ஒர்க்குக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ மெமரி அலாக்கேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த அட்ரஸ் வந்து இதுக்கு அலாட் பண்ணும் அப்படிங்கிறத. ஸோ எப்போ இந்த மெமரியை ஃப்ரீ பண்ணணும், ஸோ இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அலாட் பண்ண மெமரியை ஸோ அடுத்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது எப்போ அதை யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஓஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது இன்னும் அப்புறம் பார்த்தோம்னா செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஸோ நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸுக்கு நடுவுலையும் இந்த ஓஎஸ் இருக்கும். ஸோ ஓஎஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஹார்ட்வேருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் அண்ட் டாஸ்க்கை ரன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது வந்து ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன். ஸோ இதில் ரன் ஆகுறது ஸோ குரோம், கேம்ஸஸ் நம்ம ரன் பண்ணுவோம், வேர்டா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது ரன் ஆகிறதுக்கு வந்து இப்போ நமக்கு ஓஎஸ் தேவை. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓஎஸ் சிஸ்டம் கர்னல்ஸ்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நிறையா பேர்.
ஸோ கர்னல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஓஎஸோட ஹார்ட் மாதிரி. ஸோ இப்போ இந்த டைரக்டாக ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே அந்த கர்னல் தான் பண்ணும். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அந்த எல்லா விஷயத்தையுமே கர்னல் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டிவைஸ் டிரைவர்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒவ்வொரு டிவைசஸ் இருக்கும், இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ மானிட்டர் வந்து நமக்கு ஒரு அவுட்புட் டிவைஸ், இப்போ கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ நம்ம ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அவுட்புட், நம்ம அதே ஸ்க்ரீனை இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டச், ஸோ அது இன்புட். ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ நடுவில் அந்த பஃபரிங், ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ தென் டிவைஸ் டிரைவர்ஸ். ஸோ அது மூலமாக தான் அது வந்து நம்ம ஓஎஸ் கூட கம்யூனிகேட் ஆகும், கர்னல் கூட கம்யூனிகேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஓஎஸ். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது மட்டும்தான் டைப்ஸ்னு இல்லை, நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன அப்படிங்கிறத. ஸோ பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் ப்ராசஸ், இப்போ ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பேட்சாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ ஒரே மாதிரி இருக்க ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு பேட்சில் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பேட்சில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்சாக இப்போ ரன் பண்ணும். சிமிலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறத ஒரே பேட்சில் வச்சுக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நம்மளால் வந்து ஸோ மல்டி டாஸ்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இதில் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ பட் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ தென் அடுத்து பார்த்தோம்னா டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இது வந்து ஜென்ரல் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஸோ இதில் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரே நேரத்தில் நம்ம வந்து இப்போ கூகுள் மீட்டில் இருந்துட்டு நம்ம அப்படியே சைடில் பாட்டு கேட்கலாம், ஒரு படம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டைம் ஷேரிங் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் ஒரே ப்ரோக்ராமில் மல்டிபிள் த்ரெட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்குமே இது இந்த கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் மெயினாக எடுத்துப்போம். ஸோ அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்மளால் இன்னொரு ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும், அதாவது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சிபியூ ஸ்பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை, 2.4 GHz அந்த மாதிரி இருக்கும். வித்தின் அ செகண்டில் நமக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ரிசோர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போது என் சிபியூக்குன்னு மட்டும் தனி ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மற்ற சிபியோட ரிசோர்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் மெயினாக இதில். ஸோ நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 5 PCs இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பிரிண்டரோட எக்ஸாம்பிள் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்காக மேனேஜ் பண்ணணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சுவலாக ஒரு சர்வர் மட்டும் இருக்கணும். ஸோ அதில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ நிறைய டோபாலஜிஸ் இருக்குது. ஸோ நடுவில் ஒரே ஒரு சர்வர் வச்சுட்டு நம்மளால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா எல்லா சிஸ்டமுக்கும் நடுவுலையும் நம்மளால் கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அதாவது லோக்கல் நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா, ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் மல்டிபிள் டாஸ்க் அண்ட் பஃபரிங்ஸ், எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸை வந்து சிபியூ பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் என்னோட பஃபரிங்கையும் அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் கீபோர்டில் ஏதாவது டைப் பண்ணுறேன், ஸோ அதையும் அது ரிசீவ் பண்ணும். ஸோ இது பஃபரிங், இந்த டிலேஸ் இருக்கும் இல்லையா, பஃபரிங் டிலேஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மினிமல், அது எல்லாத்தையுமே கம்மி பண்ண முடியும் நம்மளால் இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில்.
ஓகே, இது வந்து ஒரு 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம அந்த கர்னல் அது எல்லாமே பார்த்தோம். யாராச்சும் ஏதாவது சொல்லுங்கப்பா, புரிஞ்சிச்சா இல்லை புரியல? புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மிஷின் லெவல்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும் தான் மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ நம்ம அந்த சின்னதாக ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சுவலாக 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒன்று 0, இன்னொன்று வந்து 1. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். 0 கொடுக்கும்போது அந்த டிவைஸ் நமக்கு அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணும். 1 கொடுக்கும்போது நமக்கு வந்து சப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ அந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனுங்கும் போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1000 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்மளால ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை. ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சோர்ஸ் கோடை டெவலப் பண்ணுறக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரைட். ஸோ இதுக்காக அடுத்து அசம்பிளி அப்படின்னு ஒரு லாங்குவேஜுக்கு மூவ் ஆனாங்க. ஸோ அந்த அசம்பிளர். ஸோ அந்த அசம்பிளர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அது எப்படின்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மிஷின் லாங்குவேஜ் வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்ம அசம்பிளியில் ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஆட், ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆட், லோடு, இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ அதை மறுபடியும் அந்த அசம்பிளர் என்ன பண்ணுன்னா ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த அசம்பிளரை லோ லெவல் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தென் அடுத்து நம்ம இப்போ சி ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ இந்த அசம்பிளர் அது பார்த்தோம்னா அது லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ அடுத்து அந்த கம்பைலர்ஸ் எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு அடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓஎஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்குறது மேக்ஸிமம் எல்லாருமே GUI தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தோம்னா CLIன்னு சொல்லுவோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம அதில் எல்லா இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே அந்த கமாண்ட் லைனில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு அவுட்புட் வந்து டெக்ஸ்ட்டாக வரும். டெக்ஸ்ட் இல்லை. ஸோ நம்ம அந்த கமாண்ட் லைனில் அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்போ நமக்கு எல்லாருக்குமே GUI இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வர் சிஸ்டம்லாம் எடுத்துட்டோம்னு பார்த்தோம்னா அதில் GUI வச்சுக்க மாட்டாங்க. ஸோ GUI வந்து ஈஸியாக கிராஷ் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அந்த கிராஃபிக்ஸையும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதனால சர்வர் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா GUI இருக்காது. ஸோ அதில் CLI மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லாமே நம்ம அந்த இடத்துல கமாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். இப்போ நம்ம ஒரு சியில் ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக எழுதுகிறோம், சி சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதுகிறோம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த ஓஎஸ்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியணும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஓஎஸுமே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதுதான் இப்போ இந்த க்ரோம் ப்ரௌசர், மீட், இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போ இந்த ஓஎஸுமே ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறோம் இல்லையா, ப்ளஸ் இன்புட் நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறோம், மவுஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போது ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா சர்வீசஸையுமே இதான் ஹேண்டில் பண்ணுது, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸாக. ஸோ அடுத்து ஃபைல் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எந்த டிவைசஸாக இருந்தாலும் ஃபைல் மேனேஜர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இது ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இப்படி கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ ஃபைல்ஸ் நம்ம அதில் கிரியேட் பண்ணுறோம், வேர்டு அந்த மாதிரி, இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மெமரியும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இது எல்லா சர்வீசஸுமே இந்த ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இப்போ கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இன்டர்னலாக, ஸோ இப்போது ஒரு 2-3 ப்ராசஸஸ் இருக்குது.
ஸோ அதுக்கு நடுவுலையும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது ஓஎஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் ஒரு எரர் இருக்கு. ஸோ அந்த எரருக்காக இப்போ நம்ம மொத்த சிஸ்டமே டவுன் ஆகிட்டா நம்ம அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுவோமா? ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு எரர் இருந்த உடனே இப்போ நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிட்டா, ஸோ இப்போ நமக்கு அந்த எரரை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்க செக்யூரிட்டிஸில் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு மெமரியை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மெமரியை வேற ப்ரோக்ராம் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஓவர் ரைட் பண்ணிட்டா ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எல்லாமே மாறிடும். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பவும் அது மெமரி ஆக்குபை பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு அது வந்து அந்த மெமரி வேஸ்ட்டாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த மெமரி மறுபடியும் கிளியர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஓஎஸ் தான் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு இப்போ சிபியூ ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸிங் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ரேம். ஸோ இந்த எவ்வளோ நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற லாகை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து அக்கௌண்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து பிசி வேறு யாராவது கொடுத்துட்டு இப்போ சர்வர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்லாம் தெரியுமா? ஸோ இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ரேம் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில்லிங் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறீங்க இதெல்லாம். ஸோ அந்த பில்டிங்க்கு வந்து அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லாகின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருக்கும், பாஸ்வேர்ட் போட்டால் தான் உள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் மால்வேர் அட்டாக்ஸ். ஸோ இதுக்கெல்லாமே ஆன்டிவைரஸ்னு ஒன்று இருக்குது. மற்றபடி நெட்ஒர்க்கில் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு ஓஎஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கேட்கணுமா இந்த ஓஎஸில்? யாரையுமே பேச மாட்டீங்க, அப்போ எதுவுமே டவுட் இல்லையா? ஓகே, ஸோ ஓகே. ஸோ அடுத்து சி கம்பைலர்ஸ். இப்போது நம்ம சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம், டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ தென் அடுத்து நம்ம அதை கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தென் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அது மிஷின் லெவலுக்கு கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக எப்படி நம்ம ஒரு கம்பைலரை எப்படி ஆக்சுவலாக கம்பைலர் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அசம்பிளியை வச்சு. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு லெவல் லேயர்ஸ் நம்ம பில்ட் பண்ண ஸோ அது கீழே இருக்க லேயர்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அசம்பிளர் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அந்த 0s and 1s பற்றி நம்ம இப்போ பாதர் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட அசம்பிளி இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சு நம்ம இன்னும் ஒரு லாங்குவேஜ் அதோட அட்வான்ஸ்டாக ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து சி. இப்போ பைத்தான் பார்த்தோம்னா சியை வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சி அண்ட் C++. ஸோ இதை வச்சு இன்னொரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஒரு லாங்குவேஜை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்தோம்னா thousands ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ கூகுள் பண்ணி பாருங்கள், நிறையாவே லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜஸுக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜஸாக மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் சி நம்ம யூஸ் பண்ணிருந்தோம், தென் C++, ஜாவா, பைத்தான், கோ, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ சி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எதுக்காக C++லாம் போனோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து சி சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக அங்கே போனோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. ஸோ அது நம்ம எல்லாமே பார்ப்போம்.
ஸ்ரீநாதன் குரு, நீங்கள் அப்படியே லினக்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, நான் பேசுனது கேட்டுச்சுல்ல? ஹலோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லினக்ஸ்னா என்ன? லினக்ஸ் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரியும் அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். லைக் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல மோஸ்ட்லி விண்டோஸுக்கு அடுத்தது யூஸ் பண்ணுறது லினக்ஸ். லினக்ஸ் வந்து மோஸ்ட்லி யூசர்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, லைக் சர்வர்ஸ் இல்லைனா லைக் க்ரூஷியல் கம்ப்யூட்டர்ஸில் ரன் பண்ணுற சாஃப்ட்வேராக இருக்கும். பட் ஒரு ப்ரோக்ராமர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சி ப்ரோக்ராமர்ஸ்க்கு லினக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் டெவலப்பிங் என்வாயர்மெண்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஏன் ஒரு பெஸ்ட் டெவலப்பிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸே வந்து சியில் ப்ரோக்ராம் பண்ணது தான். ஹோல் லினக்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் தானே, ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது சாஃப்ட்வேராக இருக்கிறதுனால அது ஹோல் லினக்ஸே சியில் தான் பண்ணியிருக்கேன். 100% அது சி தான். அதுக்கு லினக்ஸுக்கு மேலே இருக்கிறது வேணா மற்ற லாங்குவேஜாக இருக்கலாம். அப்புறம் லைக் லினக்ஸ் வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது நிறையா ரீசன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே கவர் பண்ண முடியாது, அப்புறம் வேணா சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிற மீனிங் என்னென்னா, லினக்ஸை நீங்கள் எங்கே வேணால் ரன் பண்ணியிருக்கலாம். எங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட லான்ச் ஆன ஸ்பேஸ்ஷிப்னு நினைக்கிறேன், சாரி ராக்கெட்டில் கூட அந்த சேட்டலைட்டில் லினக்ஸாக ரன் ஆச்சு. ஸோ மோஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே லினக்ஸாக ரன் ஆகுது. ஏன் லினக்ஸ் ரன் ஆகுது? அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது கூட வேற இதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹார்ட்வேர் லெவலில் அதுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் லினக்ஸ். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான என்ன சொல்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, லினக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஃப்ரீனா உங்களுக்கு மீனிங் தெரியும், அது வந்து நீங்கள் சுத்தமாக பே பண்ண தேவையில்லை, ஒரு பைசா கூட பே பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணி வாங்குவீங்க, வாங்கினாலும் அது லைசன்ஸ் தான், உங்களுக்கு சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த லைசன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம், யூஸ் பண்ணிக்கோன்னு லைசன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். பட் லினக்ஸ் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, அது லைக் இப்போ நான் உங்களுக்கு லினக்ஸோட கோட் காமிக்கிறேன் பாருங்க. ஒன் செகண்ட். இப்போ வந்து இதில் இந்த இடத்துல லினக்ஸ், சாரி, இந்த இடத்துல லினக்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல ஒன்னொன்னா எழுதியிருக்கு பார்த்தீங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே .c தெரியும். இங்கே இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே .c தெரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்றது டோட்டலாக சீல பண்ணது, ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சீல பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அவரது காமிப்பாரு, அவரது வந்து பார்க்கறதுக்கு விண்டோஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி வச்சிருக்கனால இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்போ நீங்க சி கத்துக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். சி கத்துக்கும் போதே மேபி லினக்ஸ் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சி ப்ரோக்ராம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லினக்ஸ்ல ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒன்று காட்டுறேன். இப்போ இங்கே சைடில் இருக்கிறது வந்து ஒரு லினக்ஸ் ப்ரோக்ராம், சாரி சி ப்ரோக்ராம். அதில் மேலே என்ன இருக்குது அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பேசிக் லினக்ஸ் ப்ரோக்ராம் இதுதான், சாரி சி ப்ரோக்ராம் இதுதான். இதை நீங்கள் ரன் பண்ணால் உனக்கு ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கம்பைல் பண்ணுறதுனா இந்த ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மாற்றணும். அது கம்பைல்குள்ளே என்ன ஆகுதுங்கிறது இப்போதைக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் லினக்ஸில் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் சிசின்னு டைப் அடிச்சுக்கலாம். சிசிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கம்பைலர். அதுக்கப்புறம் அது ப்ரோக்ராம் நேம் என்ன அப்படிங்கிறத டைப் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட், இது வந்து அந்த இதுலேயே இருக்குது, ஃபோல்டர்லேயே இருக்குது. ஸோ அது வந்துருச்சு, ஹலோ வேர்ல்ட் C.C இருக்கு. இப்போ நான் என்டர் அமுத்துனா அது கம்பைல் ஆகிருக்கும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதுக்கு அடுத்தது லினக்ஸில் LS அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது.
இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இன்னொரு டைம் கிடைக்கும் அப்படிங்கும்போது வேணாலும் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பண்ணுறோம். இப்போ நான் எல்எஸ்என் டைப் பண்ணால் இந்த ஃபோல்டரில் இருக்கிறத எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா a.out அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சாரி ஃபைல் இருக்குது இல்லையா? இது எப்படின்னா கொஞ்சம் சி கற்றுக்கிட்டீங்களுக்குலாம் தெரியும், விண்டோஸில் நீங்கள் கம்பைல் பண்ணக்கப்புறம் .exe ஃபைல்னு ஒன்று வரும். அதே மாதிரி தான் இதுவும், பட் இது வந்து .out ஃபைல். அது நேம்ல எதுவும் கிடையாது, நாம வச்சுக்கிறதான நேம்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி. நான் ரொம்ப நேரம் கன்ஃபியூஸாக பேசிட்டு இருக்கேன். யாராவது ரிப்ளை இருக்கா? பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குதுன்னு கேட்குது ப்ரோ. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். .a.ங்கிறது அந்த பேர் அப்படியே நீங்க டைப் படிக்கணும். a.out இருக்குல்ல, அதனால a.out அப்படின்னு டைப் படிச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வரும். இதை மறந்துடுங்க, அது வந்து நான் இதுலயே இருக்கிறதான் இந்த லைன். இப்போ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுவே நீங்க மற்ற ஐடியூஸ்லயும் பண்ணலாம். பட் லினக்ஸ்ல வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு டெர்மினல், அதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு டெர்மினல் மாதிரி. டெர்மினல் இன் சென்ஸ் நான் டைரக்டா GUI இல்லாம, அதாவது கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாம டைரக்டா OS கூட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி. இல்ல ஃபுல்லா கமெண்ட்ஸா தான் இருக்கும். அவர் சொல்லியிருப்பாருல்ல, நீங்க நம்ம டெக்ஸ்ட்ல டைப் படிப்போம், அது டெக்ஸ்ட்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுல வந்து கிராஃபிக்ஸா எதுவுமே இருக்காது. இதுல வந்து நான் இப்போ இதை ரன் பண்றேன் அப்படிங்கும் போது அவுட்புட் வரும். இல்லை நீங்க எந்த ப்ரோக்ராம் வேணா ரன் பண்ணிருக்கலாம், அதுக்கு தகுந்த அவுட்புட் வரும். வேற இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லுங்க, புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. ஃபைன். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லை, சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தாச்சு. இது வந்து லைக் ரொம்ப எஃபிஷியண்டான OS. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். லைக் சிஸ்டம் மேலே ரொம்ப லோட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதனோட ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சியும் லினக்ஸும் ஒரே முட்டா டெவலப் ஆச்சு. அது ரொம்ப லைக் லினக்ஸ் இல்லை, பட் நான் சொல்கிறேன் சியும் லினக்ஸும் ஒரே முட்டா டெவலப் ஆச்சுன்னே சொல்லலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஒருத்தர் வந்து கென் டாம்சன், இன்னொருத்தர் டெனிஸ் ரிச்சி. அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா லைக் அந்த ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு யூனிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. அந்த யூனிக்ஸ் வந்து எதை வச்சு டெவலப் பண்ணாங்கன்னா சி வச்சு தான் டெவலப் பண்ணாங்க. லைக் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது மாதிரி. சியை வந்து யூனிக்ஸ் வச்சு டெவலப் பண்ணாங்க, பட் யூனிக்ஸையும் சி வச்சு தான் டெவலப் பண்ணாங்க. லைக் ரெண்டையும் சைமல்டேனியஸா ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜை வச்சு அந்த லாங்குவேஜை கோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க. லைக் அது கொஞ்சம் இதுதான், அந்த லெவலில் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் லைக் வேற லெவல் ஆளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆயிட்டு ஃபைனலாக லினக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. நடுவில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் அது என்னென்னு லைக் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேங்களா? வேணும்னா அப்புறம் சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக யூனிக்ஸ் வந்து லினக்ஸாக மாறிச்சு. அதனால தான் அதில் ஃபுல்லாமே சி கோடாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, இப்போ இன்னொரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா, நீங்க ஒருவேளை லினக்ஸ் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் டூ மெனி திங்ஸை நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களை யாருக்காவது லினக்ஸ் நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு சிம்பிளா கூகுள் பண்ணுங்க. ஹவு டு இன்ஸ்டால் லினக்ஸ்ன்னு கூகுள் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் வரதுல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இட்ஸ்ஃபாஸ் வெப்சைட். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ்ஃபாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லைக் எல்லாமே சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன்
பண்ணுவாங்க. அப்படி யாருக்காவது பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க. மற்றது கூட கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இது ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேற இல்லை ப்ரோ, வேற எதுவும் இல்லை நினைக்கிறேன். அவ்வளவுதான். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க. ப்ரோ லினக்ஸ்ல டைப் இருக்குங்கிறாங்கல்ல, அதெல்லாம் எதை வச்சு எப்படி அந்த டைப்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ? அதுதான் சொல்றேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ என்னாச்சுன்னா நான் காமிச்சிட்டு இருந்தேன்ல, இங்க இருக்கா, 1 செகண்ட். இப்போ ப்ரோ பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் தெரியுது இல்லையா? இந்த ஒரு டாட்டும் ஒரு டைப் ஆஃப் லினக்ஸ். ஒரு டாட்டும் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ், அதுக்கு மேலே எக்கச்சக்கமான டைப் லினக்ஸ் இருக்கு. லினக்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன் இத்தனை லினக்ஸ் இருக்குன்னா, கோடு ஓப்பன் சோர்ஸ். இப்போ நான் இந்த வெப்சைட் போனீங்கன்னா kernel.org அப்படின்னு வெப்சைட் போனீங்கன்னா லினக்ஸோட டோட்டல் கோட், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஹோல் கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோட் யாருக்கு வேணா அக்சசிபிளாக இருக்கிறதுனால யார் வேணா எடுத்து அவங்களோட ஓன் டைப் ஆஃப் லினக்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜராக ரிலீஸ் ஆனது வந்து டெபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கப்புறம் அது கூட பேரலா ஸ்லாக் வேர் அப்படின்னு, அது ஒரு டைப் ஆஃப் லினக்ஸ் தான். எப்படின்னா லைக் பேசிக்கலி ப்ரோ லினக்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கர்னல் மட்டும்தான். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். கர்னல் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்வேரையும் வந்து யூசரையும் கம்யூனிகேட் பண்ண வைக்காது. ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ண வைக்கும், பட் அந்த கர்னலுக்கு கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு யூட்டிலிட்டிஸ் வேணும். எக்ஸாம்பிள் வேர்ட், இல்லைன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா டெர்மினல், இந்த மாதிரி டெர்மினல்ஸ் வேணும். அப்போ தான் நம்மளால கர்னல் கூட பேச முடியும். ஸோ அந்த மேலே இருக்க யூட்டிலிட்டிஸ் தான் வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் லினக்ஸ்லையும் வித்தியாசமாக இருக்கும், பட் கர்னல் எல்லாத்துலேயும் ஒன்று தான். இப்போ ஸ்லாக்வேர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துச்சு ப்ரோ. ஸ்லாக்வேர் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கமர்ஷியலில் யூசருக்கு வந்து லினக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சின்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்திங்களா புது டைப் ஆஃப் லினக்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெபியன் பேஸ்ட் லினக்ஸ் தான் வந்து இங்கே சைடில் இருக்க எல்லா லினக்ஸுமே. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீம் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டீம் ஓஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது லினக்ஸில் கேமிங்க்குனே உருவாக்கப்பட்ட ஒரு ஓஎஸ். இங்கே பேரட் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, மவுஸ் பாயிண்ட் கிட்ட. அந்த பேரட் ஓஎஸ் வந்து பென் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டிக்காகவே மேக் பண்ண ஓஎஸ். வேற இன்னொன்று இருக்கும் ப்ரோ, உபுண்டு வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். உபுண்டு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஓஎஸ் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப லைக் எல்லா ஸ்கூல்ஸ், மோஸ்ட் காலேஜஸ்ல எல்லாத்துமே உபுண்டு ரன் பண்ணுவாங்க. இங்கே பாஸ் இருக்கு பார்த்தீங்களா, பாஸ்ங்கிறது இந்தியன் மேட் ஓஎஸ். இது வந்து சம் இன்ஸ்டியூட் இருக்குமே, பாஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட பேர் மறந்துட்டேன், சாரி. அதில் வந்து மேக் பண்ண ஓஎஸ் இது இந்தியன், அதாவது இந்தியாக்கான ஓஎஸ் மாதிரி. இந்த மாதிரி லைக் எக்கச்சக்கமான டைப் இருக்கு ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க யூஸ் பண்றது என்ன லினக்ஸ் ப்ரோ? நான் யூஸ் பண்ணது ஆர்ச் லினக்ஸ் ப்ரோ. ஆர்ச், ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. இப்போது ஆர்ச் லினக்ஸ் அப்படிங்கிறது உபுண்டு எல்லாமே வந்து ப்ரோ உங்களுக்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் லைன் மோடில் தான் வரும். அந்த மோடை வந்து என்னால் இப்போ காமிக்க முடியாது, ஏன்னா நான் அந்த மோடுக்கு போனேன்னா என்னோட ஸ்க்ரீன் இது ஒர்க் ஆகாது. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு வந்து ஒரு GUI தானே, அதனால நான் அந்த மோடுக்கு போனேன்னா என்னோட ஸ்க்ரீன் தெரியாது. பட் எந்த லான்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கமாண்ட் லைனுக்கு தான் வரும். நீங்கள் அதில் எல்லாமே டைப் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லா லினக்ஸ் கூடயும் வந்து இன்னொன்று கொடுப்பாங்க, அதுதான் வந்து GUI-ஆ இருக்கும். நீங்கள் உபுண்டு அந்த மாதிரி லினக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அதோட தான் வரும். நீங்கள் அது டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணும்போது சுத்தமாக இன்ஸ்டால் ஆயிரும். பட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த GUI-ஐ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கமாண்ட் லைனில் மட்டும் கூட ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட் சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனில் தான் ரன் ஆகும். இப்போ நீங்க அந்த GUI-யோட வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது GUI இருக்கு. ஓகே ப்ரோ. நாம மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ணி கிளிக் பண்ண முடியும் அப்படின்னாலே GUI தான்.
லைக் அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து நான் இதெல்லாம் எப்படி சர்வர் செட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்கிறது, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் வந்து ஒரு டெர்மினல் இருக்கேன். இப்போ நான் என்னோட லினக்ஸ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கும்போது நான் ஒரு இதுக்கும் கமாண்ட் மாறும் ப்ரோ. இப்போ நான் சூடோ அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெர்மிஷன் லெவல் மாதிரி பாஸ்வேர்ட் கேட்குற மாதிரி. சூடோ இந்த கமாண்ட் என்னன்னு வேணா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தது ப்ரோ. சாரி, இப்போ வந்து இங்க மேல ஒரு நம்பர் தெரியுது பாத்தீங்களா, 269257.172 அப்படின்னு தெரியுதுங்களா? யாராவது இருக்கு ப்ரோ. அதை நீங்க ப்ரௌசர்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வராது, ஒரு பேஜ் மாதிரி வரும். அது வந்து என் கம்ப்யூட்டர்ல இருந்து இப்போ சர்வ் ஆயிட்டு இருக்கு. ஜியோல இருக்கீங்களுக்கு மட்டும்தான் வரும், ஏன்னா நான் ஜியோ யூஸ் பண்றேன். அது கொஞ்சம் இது இருக்கு, அந்த ஜியோல அவ்வளவு பப்ளிக்கா நான் பண்ண முடியாது, ஜியோ யூசர்ஸ்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ யாராவது ஜியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் இது முடிகிற வரைக்கும் ஆண்ட வச்சுருப்பேன். ஸோ யாராவது டைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது வரும், அது சும்மா வெப்பேஜஸ் தான் இருக்கும். பட் இவ்வளோ சிம்பிள் தான் லினக்ஸில் வந்து நீங்கள் ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறது. அதனால தான் நீங்க வச்சிருக்கிற ஒரு ஃபோல்டர் வந்து சர்வர்ல இப்போ ஹோஸ்ட் ஆயிருக்கா ப்ரோ? நாங்க இப்போ நீங்க அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன வச்சிருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம், இப்போ நான் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கலாம், பட் எனக்கு டைம் இருக்குன்னு தெரியல, டக்குன்னு மட்டும் காமிச்சேன். இங்கே ஹெச்டிடிபின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்து ஹெச்டிடிபி, அதாவது ஹெச்டிடிபினா ப்ரௌசர் வழியாக கிடைக்கிற சர்வீஸ். அதில் நான் ஹோஸ்ட் பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த நம்பர் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா வரும். அது என்னோட ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த மாதிரி ஒரு லைக் லினக்ஸ்னா இதுதான் ப்ரோ. சி இருக்குது, லைக் நிறைய இது இருக்குது. ஸோ நான் இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, லைக் சி கற்றுக்க போகிறீங்க, இது ஏன் நடுவில் வந்துட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஸ் அ ப்ரோக்ராமர் நிறைய பேருக்கு தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க. பட் ஒரு ப்ரோக்ராமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல லினக்ஸ் வந்து லைக் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஓஎஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான், அது சி கத்துக்கிறீங்க, அதனால மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுவும் ஒருவேளை நீங்க சி ப்ரோக்ராமரா ஆகுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சி கத்துட்டு அதுக்கப்புறம் வேற லாங்குவேஜ் கத்துட்டு போவாங்க. நீங்க சி கத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல லினக்ஸ் வந்து லினக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. கபிலன் ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கபிலன் ப்ரோ நீங்க வேணா உங்களோட இது ஸ்கிரீன் காமிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு இதா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடது வந்து உபுண்டு, ஸோ டெபியன் பேஸ்டு தான். பட் இதை வந்து நான் மேக் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெர்மினல் இதுதான் சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ நடுவில் வந்து இதையும் கர்னலையும் வந்து ஒரு ஏபிஐ கனெக்ட் பண்ணும். ஸோ லினக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தான், நல்லாவே பவர்ஃபுல். இப்போது விண்டோஸில் விட இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிசி வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிசி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோனில் வந்து டெர்மெக்ஸ் ஆப் ஏற்றி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிக்கங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது விண்டோஸ் வச்சுருக்கேன், நான் விண்டோஸில் தான் யூஸ் பண்ணணும், ஸோ இப்போது சி யூஸ் பண்ணி பார்க்குறக்கு மட்டும் எனக்கு லினக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களால் ஒரே ஓஎஸை இது 2 ஓஎஸ் ஒரே டைமில் ரன் பண்ண முடியும்.
ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா ரெண்டையுமே பூட்டபுளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விஷ் தான். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ்னு இல்லை, ஸோ நிறையா ஹைப்பர்வைசர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ப்ரோ, இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சேன், சாரி மறந்துட்டேன். சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். என்ன சொன்னீங்கன்னா, எல்லாரும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஃபோனில்? ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு கர்னல் இருக்கும். பிகாஸ் அது ஒரு டிவைஸ் தான், அதுலேயும் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனுடைய கர்னலும் வந்து லினக்ஸ் கர்னல் தான். ஆண்ட்ராய்டே வந்து லினக்ஸோட ஒரு டைப் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லினக்ஸ் நீங்கள் பூட் பண்ண உடனேயும் வந்து ஒரு கமாண்ட் லைன் மோட் மட்டும்தான் வரும். பட் நிறைய ஆப்ரேட்டிங்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஒரு GUIயோட பண்டில்டாக வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே டைரெக்டாக GUIக்கு தான் பூட் ஆகும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்த கமாண்ட் லைனோட நிறுத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி GUI நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடுறதுல நான் போட்டிருக்க GUI மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைப் ஆஃப் GUI தான். பேர் அவ்வளோ முக்கியம் இல்லை. பட் இல்லை, இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த GUIயே ஒரு C கோட் தான். அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த GUIயோட C கோட் மட்டும் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சாரி, இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே .c நிறைய இருக்கு பார்த்தீங்களா? லைக் ஒரு GUIயே ஒரு C கோட் தான். பட் நாம படிச்ச வரைக்கும் C கோட்ல வந்து நம்ம எல்லாமே பிரிண்ட் ஆஃப் பண்ணுவோம், அது பண்ணுவோம். கொஞ்சம் C படிச்சவங்களுக்கு தெரியும். பட் C எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸவே C-ல பில்ட் பண்ணலாம். இந்த ஹோல் கோட் இது வந்து லைக் 2000 லைன்ஸ் என்னமோ இருக்கு. இப்போ ஒரு பார்த்துட்டீங்கன்னா C வந்து ஒரு ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரன் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ C கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு அப்படிங்கிறப்போ நினைச்சிட்டு C அவ்வளோ பவர்ஃபுல் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்காக தான் சொன்ன நினைச்சேன். அவ்வளோதான் ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க யாராச்சும் கேட்கணுமா ப்ரோ? டவுட் சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. இப்போ நீங்க வந்து இப்போ 2 பேரும் வந்து உங்களோட லினக்ஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கோட் அடிச்சிருக்கீங்கல்ல ப்ரோ, மாற்றி வச்சிருக்கீங்கல்ல. இப்போ வந்து அந்த கோடை வந்து இப்போ நீங்க யாருக்கா ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் GitHub தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல வந்து சொன்னாங்க, அதுல வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல வந்துட்டு அங்க இருக்க டெவலப்பர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்க. ஆமா ப்ரோ, அதேதான். GitHubல பாத்துட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெடிட் பேஜ்ல லினக்ஸ் அப்படிங்கிற ரெடிட் பேஜுக்கு போய்க்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஆர்ச் லினக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போய்க்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொன்னேன். அதுக்கு போயிட்டீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட லுக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சிஸ்டம் லுக்ஸை வந்து அந்த கோடு, அதை கான்ஃபிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட இங்கே பண்ணி வச்சிருக்க செட்டிங்ஸை GitHubல அப்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. யார் வேணா டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணால் அவங்க ஸ்க்ரீன் மாதிரியே இவங்களுக்கு நாமும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஹலோ அண்ணா, சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து OS வந்து வெறும் லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி லினக்ஸ் யூஸ் பண்ணி ஃபோனுக்கும் OS கிரியேட் பண்ணலாமா? கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா Ubuntu Touch அப்படின்னு ஒரு OS இருக்கு. அது மட்டும் தான் இல்லை, நிறைய இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ் Ubuntu மாத்தி வச்சுக்கிறீங்கல்ல. இப்போ இன்கேஸ் எங்களுக்கு கத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த சாஃப்ட்வேரை மாத்தி நாங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது கஸ்டமைசேஷன் தான். ஓ, ஓகே ஓகே. ஸோ விண்டோஸ்லலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து சோர்ஸ் கோட் வந்து அவங்க பப்ளிக்காக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ லைசன்ஸ் கீ மட்டும் தான் கொடுப்பாங்க, அவர் சொன்ன மாதிரி. ஓகே ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஓகே. லினக்ஸ் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோடை யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பார்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோடை வந்து நீங்கள் மறுபடியும் யாருக்கும் மணிக்கு சேல் பண்ணக்கூடாது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோடை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, நான் இங்கேருந்து எடுத்தேன்னு நீங்கள் அந்த கோட் பதிலாக லைக் கமெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது C கோட் பண்ணும்போது சொல்கிறோம், ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுவோம், நான் இங்கேருந்து அந்த கோடை எடுத்தேன் அப்படின்னு.
அதை பண்ணிட்டீங்கன்னா யார் வேணா எங்கே வேணா சி கோட் அந்த லினக்ஸ் கோட் யூஸ் பண்ணலாம். அது லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா GPL அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க. அது ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸ். ஓகே, அப்போ நாளையிலேருந்து நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போவோம். சொல்லுங்க ப்ரோ. இதோட முடிச்சுப்பீங்களா ப்ரோ, இல்லை டாபிக்ஸ் இருக்கா? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் டவுட் கேட்கல இருக்கு, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, நாங்கள் ஏதாவது பண்ணி காட்டுறோம். ப்ரோ நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்கல்ல ப்ரோ, அது நீங்க கோட் மூலியமா ஓபன் பண்ணீங்களா இல்ல அவரு கபிலன் ப்ரோ ஓபன் பண்ண மாதிரி அந்த GUI அதுல வச்சு ஓபன் பண்ணீங்களா ப்ரோ? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரோ, ஒரு டைப் ஆஃப் GUI தான் நான் சொல்லியிருந்தேன் நான் யூஸ் பண்ணுறது. இந்த GUI வந்து கீபோர்ட் பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான GUI. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்கும் ப்ரோ. எக்ஸாம்பிள் நான் இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ஸ் இருக்கும்ல, விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ், ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப், செகண்ட், தேர்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இதில் நான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு Alt 1 2 3 அப்படின்னு அமுத்தினா எனக்கு ஒரு 9 டெஸ்க்டாப்ஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. அங்க மேல லெஃப்ட் கார்னர்ல இருந்துச்சு அதான். அதே தான் ப்ரோ, 1 2 3 4 அப்படின்னு நான் ஒன்னொன்னு ஏதோ ஒன்று மாற்றி வச்சுக்கலாம். லைக் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். GUI என்ன சாஃப்ட்வேருங்கிற பொறுத்து தான் ப்ரோ. ப்ரோ லினக்ஸோட ஷார்ட் வெர்ஷன் கமாண்ட் ப்ராம்ப்டா இல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இதே மாதிரி 2-3 கோடு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். கமாண்ட் ப்ராம்ப்ட் டெர்மினலோட கனெக்ட் பண்றதுக்கு தானே? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து விண்டோஸ்ல இருக்கிறது, ஸோ டெர்மினல் இதில் இருக்கிறது. ஸோ கர்னலையும் இந்த அதாவது CLI தான் சொல்லுவோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ரெண்டுமே. ஸோ அது ரெண்டையும் நடுவில் ஒரு API தான் பைண்ட் பண்ணும். ஸோ அது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ நடுவில் APIங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், ஸோ இதில் டெர்மினல்னு சொல்லுவோம். அதான் ப்ரோ நானும் கேட்டேன், இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ, அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஷார்ட் வெர்ஷன் என்ன ப்ரோ? ப்ரோ கேட்கல ப்ரோ. ப்ரோ அதான் ஷார்ட் வெர்ஷன், அதாவது லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் வைடு வெர்ஷன், கமாண்ட் வந்து அதுல இருந்து ஒரு ஷார்ட் வெர்ஷன் சின்ன பார்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாமா ப்ரோ? இப்போ விண்டோஸோட மேஜரா பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு நம்ம ஸ்கூல்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நமக்கு விண்டோஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாத்தினாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு GUI இருக்கனால, ஸோ அதனால அவங்க வந்து அந்த CMDல மேக்ஸிமம் பண்ணலாம். ஸோ விண்டோஸ்னு பார்த்தோம்னா GUI தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. CMD கொஞ்சம் பவர்லெஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் விண்டோஸ்லயும் பவர் ஷெல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க ஒன்னொன்னுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு ப்ரோ கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்போ லினக்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா பேஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நான் இப்போ டெர்மினல்ல டைப் பண்ண பார்த்தீங்களா, LS அந்த மாதிரி லிஸ்ட் பண்றதுக்கு LS அப்படின்னு டைப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பேஷ் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க ப்ரோ. அந்த லாங்குவேஜ் டைப் வந்து பேஷ். பேஷ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். CMDல யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு தெரியல, பட் அது வந்து இன்ட்யூட்டிவாகவும் இருக்கு, அதாவது டைரக்டாகவும் இருக்காது. இப்போ LSனா லிஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும், பட் விண்டோஸ்ல அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சுத்தி வளைச்சு வர மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று மட்டும் சொல்லிக்கிறேன், திடீர்னு ஏதோ இதெல்லாம் என்ன மெம்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. நாங்கள் இப்போ காமிச்சது வந்து C கிடையாது, யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நாங்கள் சும்மா உங்களுக்கு ஒரு லினக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. C கற்றுக்குறீங்க அப்படின்னா லினக்ஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக காமிச்சா. நாளையிலேருந்து C போகும், அது கம்ப்ளீட் பேசிக்லேருந்து தான் போகும், யாரும் இதாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லினக்ஸில் நம்ம எல்லா ப்ராசஸையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சீக்கிரமாக ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் சர்வர் சைட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து லினக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால லினக்ஸ் தெரிஞ்சிருக்கிறது வந்து பெஸ்ட். ரொம்ப ரெக்கமெண்டட் சீரியஸ்லி. ஏன்னா இது வரைக்கும் கூட இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட லினக்ஸ் அவ்வளோவா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சில சிஸ்டம்க்கு சப்போர்ட் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லினக்ஸ் எல்லா சிஸ்டம்க்குமே சப்போர்ட் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே லினக்ஸ் கற்றுக்கிறது எனக்கு தெரிஞ்ச சேஃப் அப்படிங்கிற மாதிரி. இப்போ AWS அப்படின்னு சிலர் கோர்ஸ் படிப்பீங்க, காலேஜ் ஏதாவது படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா AWS கோர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. AWSல நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சர்வர் மெயின்டைன் பண்ண போறீங்க.
அந்த சர்வர் வந்து லினக்ஸ் பேஸ் சர்வராக தான் இருக்கும். எங்கேயாவது சில விண்டோஸ் சர்வர்ஸ் இருக்கலாம், பட் விண்டோஸ் சர்வர்ஸ் எனக்கு தெரிஞ்ச எஃபிஷியண்டாக இருக்காது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல விண்டோஸ் சர்வர் மட்டும்தான் இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சர்வர்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு விண்டோஸ்ல, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் அது லினக்ஸ் லெவலுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் AWS சர்டிஃபிகேஷன் எடுத்தாலும் நீங்கள் பேசிக்காக கற்றுக்க போகிறது என்னன்னா, ஒரு லினக்ஸ் சர்வர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் கற்றுப்பீங்க. ஸோ சைட் பை சைடில் கற்று வச்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஃபன்னாக இருக்கும் சீரியஸ்லி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ இருக்கிறதுலே ரொம்ப கடுப்பேற்றுறது என்னவா இருக்கும்னா, விண்டோஸில் நீங்கள் எதாவது பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் வேணும் அப்படிங்கும். அப்போ திடீர்னு ஷாக், லைக் முதல்ல எனக்கு ஷாக் ஆகிற மாதிரி ஆயிடும். என்னடா நாம தானே சிஸ்டம் ஓன் பண்ணி வச்சிருக்கோம், காசு போட்டு வாங்கணும், கடைசியில் நம்மகிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. லினக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் உங்கள் சிஸ்டமை நீங்களே டெலீட் பண்ண முடியும். டெலீட் இன் சென்ஸ் என்ன ஃபைலை வேணாம், சோர்ஸ் கோடவே நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஹோல் சிஸ்டம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? சோர்ஸ் கோட் நீங்கல்ல என்ன மாதிரி அந்த உள்ள இருக்கிற எந்த இது வேணா டெலீட் பண்ணிக்க முடியுமா? எதை வேணா நீங்க டெலீட் பண்ணலாம் ப்ரோ. அதனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராதா? ஏதாவது கோடிங் போட முடியாம? இல்ல ப்ரோ, நாம என்ன சொல்றேன்னா டெலீட் பண்ண முடியும்னு சொல்றேன். பட் நீங்க டெலீட் பண்ணக்கூடாத டெலீட் பண்ணீங்கன்னா சிஸ்டம் பிரேக் ஆயிடும். ஓகே ப்ரோ. பூட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. நான் டக்குன்னு நெட்வொர்க் மேனேஜர்லாம் கூட டெலீட் பண்ணியிருக்கேன். யாராவது சர்வர் இந்த ஐபி போட்டு ப்ரௌசர்ல போட்டு பார்த்தீங்களா? போட்டு பார்த்தா சாட் பாக்ஸ்ல எஸ்என் மட்டும் அனுப்பிச்சு சாட் பாக்ஸ்ல அனுப்பிச்சிருங்க. வருதான் எனக்கு தெரியல. ஆஃப்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. இப்போ வந்து விண்டோல கூட வைரஸ் அதிகமா அஃபெக்ட் ஆகுறது சொல்லிட்டு ஆன்டி வைரஸ் போடுறோம். இதே வந்து லினக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குமா? ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, லைக் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விண்டோஸோட வைரஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல லினக்ஸ் சேஃப்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அப்படிலாம் சேஃப் கிடையாது ப்ரோ. விண்டோஸோட வல்னரபிள் தான். காரணம் என்னன்னா நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்றது இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து லைக் வைரஸ் கிரியேட் பண்றவங்க என்ன ப்ரோ ப்ராஃபிட்? நிறைய பேர் யூஸ் பண்ற ஓஎஸ்க்கு ஒரு வைரஸ் விட்டானா அது அவனுக்கு ப்ராஃபிட் நிறைய வரும். லினக்ஸ் அங்கங்க தானே யூஸ் பண்றாங்க. பட் அவன் லினக்ஸுக்குன்னு ஒரு வைரஸ் விடுறான் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு லினக்ஸ்ல நாலேஜ் இருந்தாதான் அதை நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே. இப்போ விண்டோக்குன்னு வைரஸ் விடுறாங்கல்ல, அதுக்கு ஆன்டி வைரஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து சில இருக்குமா, அப்படி லினக்ஸ் அது மாதிரி எதுல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க? எப்படி இருக்கும் ப்ரோக்ராம்? அது எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே, அப்ப அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். அது கண்டிப்பா வைரஸ்ல வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும் ப்ரோ. ஸோ இப்போ ஒரு மால்வேர் இருக்குன்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் எழுத முடியும். ஓகே. பேசிக்கா பாத்தீங்கன்னா ப்ரோ, ஒரு ஆன்டிவைரஸ்ல எனக்கு தெரிஞ்ச பேசிக்கா எப்படி இருக்கும்னா, நமக்கே சில ஐடியாஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு ஜேபிஜி ஃபைலுக்குள்ள ஒரு வைரஸ் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜோட சைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 MB இருக்கலாம். திடீர்னு ஒரு 50 MBக்கு ஒரு இமேஜ் இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா வைரஸ் இருக்கும், நமக்கே டவுட் வரும். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கல கண்டிப்பா வைரஸ் எம்பெட் பண்ணிருப்பாங்க. அந்த டைப்ல பாத்தீங்கன்னா சில அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ ஆன்டிவைரஸ். ஓகே ப்ரோ. இதே ஆண்ட்ராய்டுக்கு வைரஸ் தேவையில்லைன்னு சொல்றாங்களே ஆன்டிவைரஸ், அது ஏன்? அப்படிலாம் எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு தேவைப்படும். தேவையில்லாம் இல்ல ப்ரோ. ஸோ ஒரு நெட்வொர்க்ல நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை அஃபெக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம சேஃபா யூஸ் பண்றத பொறுத்து தான். ஆனா நம்ம விண்டோக்கு ஆன்டிவைரஸ், அது மீன்ஸ் கம்ப்யூட்டருக்கு நம்ம ஆன்டிவைரஸ் போடுவோம். இதே ஏதாவது செல்போனுக்கு யாரும் போடுறது இல்ல, அதனால கேட்டேன். ஸோ மேக்ஸிமம் பிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிசியில் இருக்கும். ஸோ இப்போ ஃபோனில் பார்த்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ அந்த ஆஃபீஸ் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இல்லையா? அதனால அவனுக்கு எது ப்ராஃபிட்டோ அதான ப்ரோ எடுப்போம். ஓகே ஓகே. இன்னொரு டைப்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ல வந்து சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ப்ரோக்ராமும் வந்து ஒரு தனி என்வாயர்மெண்ட்குள்ள ரன் ஆகும்.
ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொன்னு நீங்க ஆக்சஸ் பண்றது கஷ்டம். பட் பிசில பாத்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனா ரன் ஆகும் ஒண்ணுல இருந்து இன்னொன்று. இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா போன்ல வந்து அது சில ப்ராசஸ் தாண்டி போய் தான் வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். பட் விண்டோஸ் அந்த மாதிரி டைரக்டா ஓப்பன் ஆகும். ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் தப்பாக எப்படி சொல்றது வித்தியாசம் பெருசா தெரியாது ப்ரோ. பட் ஆண்ட்ராய்ட்ல சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகும். வைரஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும். ஆண்ட்ராய்ட்ல வந்து ஆன்டிவைரஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்டேட் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்றோம் இல்லையா, பேட்ச் அப்டேட், நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த அப்டேட்ல வந்து நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும் செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லிட்டு அது இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்ட்ராய்டுனா எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ ஆண்ட்ராய்டுனா அந்த ஓரியோனா எல்லாத்தையும் ஓரியோ தான் இருக்கும், அந்த இதுனா எல்லாத்தையும் ஒரே இதுதான் இருக்கும். பட் சிஸ்டம் அப்படி கிடையாது. சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நிறைய பேர் ஸ்கின் பேக் போட்டுருப்பாங்க, நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஆண்ட்ராய்டுல இந்த மாதிரி இருக்குன்னா நிறைய பார்த்துருப்போம். சில இது நம்ம நெட்ல டவுன்லோட் பண்ணும்போது இது வந்து ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் டிவைஸ், ஸோ ப்ளீஸ் டோன்ட் டவுன்லோட் காமிக்கும், அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ ஆன்டிவைரஸ் இருக்கு, அதாவது அது வேற ஒரு இதுல இருக்கு. இப்போ சீனன் சொன்ன மாதிரி சாண்ட் பாக்ஸிங் அந்தந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஆன்டிவைரஸ்ங்கிற பேர்ல இல்ல, வேற வேற ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே. சோ iOSலாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகாது, அதாவது பேக்ரவுண்ட்ல எதுவும் ரன் ஆகாது iOS. அப்ப வந்து ஓகே. சோ பேக்ரவுண்ட்ல எந்த வைரஸ் ஃபைல்ஸும் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்க போதில்ல. ஆனா மத்த எல்லா OSோட iOS வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன ப்ரோ காரணம்? சோ நீங்க iOSல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட நீங்க வெளிய இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அது கொடுத்துக்கிறது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வைரஸ் ஃபைல்ஸ் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து அதுதான் இருக்குல்லே சேஃப் அப்படி சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே வாலனபிள் தான், எல்லாத்தையுமே நம்ம ஹேக் பண்ண முடியும். லைக் பேசிக் சைபர் செக்யூரிட்டியில் பேசிக் கோட் எப்படின்னா எனி டிவைஸ் கேன் பி ஹேக்ட் அப்படின்னு தான் இருக்கும். நோ டிவைஸ் இஸ் செக்யூர். iOS பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் சேஃப்னு சொல்லுவாங்க ப்ரோ. பட் லாஸ்ட் இயரில் மைக்ரோசாஃப்டை விட iOS டிவைஸ்க்கு 400% அட்டாக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. வல்னரபிள் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த கபி சொன்ன மாதிரி வேற வெளியில அதர் வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவும் எந்த ஆக்சஸுமே பண்ண முடியாது. அதனால அது இது சேஃபா அது சேஃப்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். பட் அப்படி இல்ல, அதையும் ஹேக் பண்ண முடியும், எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும். இந்த ஃபயர்வால் சொல்றாங்க அப்ப என்னது ப்ரோ? ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க சம் அதர் வெப்சைட்ஸ், இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு சர்வர் வச்சிருக்கேன். நீங்க சம்திங் ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, ஸோ என்னால் அதை ஃபில்டர் பண்ண முடியும் இல்லையா. இப்போ போர்ட் நம்பர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ, போர்ட் நம்பர் அப்படின்னு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்டை மட்டும் என்னால் அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபயர்வால் வச்சு மற்ற இதெல்லாம் அலோவ் பண்ணாது. அது மாதிரி. ஓகே.